தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? மரியாங்கிற பெயருக்கு நாங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவங்களோட பேரு அன்னை மரியாவா இல்ல கன்னி மரியாவா? இங்கிலீஷ்ல மதர் மேரின்னு தான் சொல்லுவோம். ஆனா கன்னி மரியாவுக்கு என்னன்னு தான் தெரியல. பிஷப் தாத்தா, அன்பான மாந்தரின்னு ஒரு பாட்டுல இப்படி ஒரு வரி வரும். முப்பொழுதும் அவள் கன்னியம்மா. இந்த வரிக்கு என்ன தாத்தா அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது கத்தோலிக்கராகிய நாம் நமது அன்னை மரியா மீது நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது அன்னை மரியா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் கன்னி மரியா அப்படின்னு சொல்லும்போது ஏன் கன்னிங்கிறோம்? இப்போ கல்யாணம் செஞ்சுக்காத பெண்களை கன்னி அப்படின்றாங்க. அதே போல தான் அன்னை மரியாள் திருமணம் இல்லாமலேயே ஆனால் இயேசு குழந்தையை பெற்றெடுத்தார். அதனால்தான் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் முப்பொழுதும் கன்னி. எப்போ? இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்னாலேயே கன்னியாக இருந்தவர்கள், இயேசுவை பெற்றெடுத்த அந்த நேரத்திலும் கன்னியாகவே இருந்தார்கள். இயேசுவை பெற்றெடுத்து இயேசு வளர்ந்து கொண்டு இயேசுவோடு அவங்க இருந்தாங்களே பல வருஷங்கள், அப்பவும் அவங்க கன்னியாகவே வாழ்ந்தார்கள். அதனால்தான் இப்படி நம்ம பாடணும், முப்பொழுதும் அவர் கன்னியம்மா, எப்பொழுதும் அன்னையம்மா. அன்னை மரியாள் கிறிஸ்துவை பெற்றெடுத்ததுக்கு முன்னால் அன்னையாகவும் கன்னியாகவும், கிறிஸ்துவை பெற்றெடுத்த போது கன்னியாகவும் அன்னையாகவும், கிறிஸ்துவுக்கு பின்னால் கன்னியாகவும் அன்னையாகவும் இருந்ததுனால மரியாவை கன்னி மரியாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்தில் அந்த காலத்திலிருந்து இது வரைக்கும் நாம் செஞ்சோம். எனவே கன்னி மரியாவுக்கு நம்ம வணக்கத்தை செலுத்துவோமா? செலுத்துவோம் தாத்தா. மரியே வாழ்க.